ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய அரசியல் சூழலில் பத்திரிகையாளர் சந்திப்பு எப்படி நடத்தப்படுது, எப்படி நடக்குது அப்படின்னு பேச வேண்டியதாக இருக்குது. இதற்கு முன்பு அதாவது சீனியர் பொலிட்டிஷியன்ஸ் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவங்களாம் இருக்கும்போது நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, பத்திரிகையாளர் அட்ரஸ் பண்ண அந்த விதம் அது எப்படி இருக்குது. இன்றைக்கு இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ், பாஜக ஒரு யங்ஸ்டர்ஸ், அண்ணாமலை இருக்கார், இடம் தலைவராக இருக்கார், அதே மாதிரி நாம் தமிழருக்கும் ஒரு சீமான் இருக்கார், இந்த மாதிரி நபர்களாக இருக்கும். இவங்கெல்லாம் எப்படி பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுறதா இருக்குது. சமீப நாட்களாக அந்த மாதிரியான பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது ஒரு காரசாரமாக மாறுது, ஒரு மாதிரி ஒரு நாகரிகமற்ற ஒரு முறையில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது தமிழ்நாட்டில் இன்றைக்கும் ஒரு பாரம்பரியமான கட்சியில் உள்ள தலைவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. நாகரிகமாக இருந்தது. முதலமைச்சராக இருக்கிறாருனா கூட பத்திரிகையாளர் சந்திக்கிறார். எந்த இடத்துலையும் அவர் எல்லை மீறி பேசுனது கிடையாது, ஒருமையில் பேசுனது கிடையாது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெரிய கட்சிகள் எல்லாமே பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. ரொம்ப எளிமையாக தான் இருக்கிறாங்க, நாகரிகமாக தான் நடந்துக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் இஸ் பாஜகவில் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க இருக்கிற வரைக்கும் பத்திரிகையாளர்கள் ரொம்ப அவங்க இணக்கமாக இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பத்திரிகையாளர் அவங்க கவர்னராக இருக்கப்போ சில உதவிகள்லாம் கூட செஞ்சு கொடுத்துருக்காங்க. பர்சனலாக எனக்கு தெரியும். அந்தளவுக்கு பத்திரிகையாளரோட இணக்கமாக இருந்தாங்க. இந்த அண்ணாமலை வந்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது ஒரு 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 எல்லை மீறி போய் நாகரிகமற்ற முறையில் போயிட்டுருக்கு. என் பின்னாடி ஏன்டா ஓடி வர்றீங்க, நாய் மாதிரி ஏன் தவறீங்க, மரத்துக்கு தவறீங்க, உனக்கு தெரியுமா, நீ எந்த பத்திரிகையில் வேலை செய்கிற, இதை கொடு அப்படிங்கிற ஒரு மிரட்டுகிற தோணிகள், ஒரு அதிகார தோணிகள் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த பக்கம் அப்படி நாம் தமிழரை பார்த்தீங்கன்னா வா போன்னு பேசுகிறது, வாடா போடான்னு பேசுகிறது, ஒரு மாதிரி அங்கேயும் ஒரு எல்லை மீறி போகிறது. இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது புதுசாக. இது வரைக்கும் உதாரணம் சொல்லணும்னா கலைஞர் எடுத்துக்கலாம். கலைஞரை பற்றி கலைஞர் பத்திரிகையாளரோடு எவ்வளோ நெருக்கமாக இருந்தாருங்கிறதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஒரு இளம் பெண் பத்திரிகையாளர் புதுசாக வேலைக்கு வந்த புதுசில் கலைஞர் டெய்லி பத்திரிகையாளர் சந்திப்பார். பத்திரிகையில் அவர் எழுதுவார், உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதுவார். கலைஞருடைய உழைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அந்த தள்ளாத வயதிலும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய உழைச்சிக்கிட்டே இருந்தார். பத்திரிகை உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதுவார், கட்சி நண்பர்களை போய் சந்திப்பார், அங்கே போவார், மீட்டிங் போவார், பரபரப்பாகவே ஏங்கிட்டு இருந்தார். அப்படி டெய்லி பத்திரிகையாளர் சந்திக்கிறப்ப ஒரு பெண் பத்திரிகையாளர் தொடர்ந்து அவங்ககிட்ட இவர் எப்படியாவது கலைஞரை மடக்கி கேள்வி கேட்டணும்னு அந்த பொண்ணு சலிக்காமல் கேட்குது. அப்போ அதை சொன்னார், நீ உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உனக்கு சரியாக போயிடும், அப்பா அம்மா கூட்டு வா, உனக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்ப்போம் அப்படின்னு அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க பத்திரிகையாளர். நீங்கள் என்ன கேள்வி வேண்டாலும் கேட்கலாம். புதுசாக ஒரு பிஸ்காம் பிடிச்சிட்டு வரக்கூடிய நபராக இருந்தாலும் கலைஞர் இன்றைக்கி இருந்தாருன்னா அவர்கிட்ட நீ கேள்வி கேட்டிங்கன்னா பொறுமையாக அவர்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் பத்திரிகையாளர்கிட்ட சில தர்மம் இருந்துச்சு. சில விஷயங்கள் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிட்டாலும் கூட ஆஃப்டர் கார்டு போடாதீங்கன்னா அப்படியே அந்த ஒரு யானை எப்படி அந்த அங்குசத்துக்கு கட்டுப்பட்டது மாதிரி அப்படி போட மாட்டாங்க. எத்தனையோ சம்பவங்கள் சொல்லலாம். நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு டிபேட்டுக்கு இன்சார்ஜாக இருக்கிறேன். அப்போ தேர்தல் நடக்கிற நேரம் கூட்டணி கட்சியினுடைய பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அப்போ கட்சின்னு வச்சுக்கலாம், அந்த கட்சியோட தொகுதி பங்கீடு நடக்குது. இது தொகுதி பங்கீடு போகிறப்ப அவங்க 2 சீட்டோ 3 சீட்டோ தரன்றாங்க. இவர் ஏதோ அதிகமாக சீட் கேட்குறாரு. இப்போ நீ வாங்கி என்ன பண்ண போகிறேன், ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருக்குறாங்க. 2 தரப்புக்கும் பயங்கர வாக்குவாதம் ஆகிப்போச்சு. எனக்கு இங்கே லைவ் டிபேட் ஆரம்பிச்சிருச்சு. அவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக வர்றாரு. வந்தோடனே கேட்குறாரு, ரொம்ப டென்ஷனாக வந்தார். என்ன சார் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி எனக்கும் அந்த ஒரு கட்சி தலைவருக்கும் தொகுதி ஷேரிங்கில் உள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கட்சி தலைவர் பேரை சொல்கிறாரு. ஆப்தர் கார்டு எதுவும் பண்ணி போட்டுறாதீங்கன்ற. இப்போ தான் நான் அதை பற்றி சொல்கிறேன், பேரும் சொல்லாமல் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, அன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு நாகரிகம் இருந்துச்சு, ஒரு பத்திரிகையாளரோட இணக்கம் இருந்துச்சு. ஏன்னா கலைஞரே நானே ஒரு பத்திரிகையாளர் நம்பர். நான் ஆரம்பத்தில் நான் ஒரு பத்திரிகையாளர் தான், என்னுடைய ஆரம்ப வாழ்க்கையை பத்திரிகையாளர் தான் ஆரம்பிச்சது அப்படிம்பார். கலைஞர் ப்ரெஸ் மீட்டில் பொறுத்த வரைக்கும் எழுதுறதுக்கு ஸ்பேஸ் கொடுப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எழுதுவாங்க, ஷார்ட் ஹேண்டில் எழுதுவாங்க. முந்திலாம் ஷார்ட் ஹேண்ட்னு எழுதுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. டக்கு ஷார்ட் ஹேண்டில் எழுதுவாங்க. ஷார்ட் ஹேண்டில் எழுதினாலுமே அந்த எழுதி முடிக்கிற வரைக்கும் ஸ்பேஸ் கொடுப்பார். நீங்கள் கலைஞருடைய ப்ரெஸ் மீட்டை நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு அந்த எழுதுறதுக்கு உண்டான டைம் கொடுத்து பேசுகிறார். அந்த அளவுக்கு இருக்கும். ஜெயலலிதா அந்த அம்மையார் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பு ரொம்ப ரேராக தான் வச்சுருவாங்க. ஆனால் செலக்டடான பத்திரிகையாளர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. கரெக்டாக அவங்களுடைய பர்த்டே பார்த்துட்டு விஷ் பண்ணுறது, இந்த ஜெனிஃபர்னு ஒருத்தவங்க அவங்களாம் ரொம்ப க்ளோஸாக அவங்கள்ட்ட பேசக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க. அந்த மாதிரி பத்திரிகையாளரோட ரொம்ப இணக்கமாக இருந்தாங்க. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, அது ஒரு எல்லை மீறி போய் வாடா போடாங்கிறது, வா போங்கிறது. உங்களால் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா பத்திரிகையாளர் ஒரு செய்தியை உங்கள்கிட்ட வாங்குறதுக்காக தான் கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு அதை அன்றைக்கி தலைப்பு செய்தாக வரணும்,
ஹெட்லைன்ஸில் போடணும், இன்னைக்கு இந்த தலைவர் இப்படி பேசினாரு அப்படின்னு எடுத்து போகிறது அவங்களுடைய தொழில். உங்கள்ட்ட இருந்து ஒரு செய்தியை வாங்கி அதை வெளியில் கொண்டு வர்றது அவங்களுடைய தொழில். அது நீங்கள் எப்படி சமாளிக்கின்றது அவங்க அரசியல்வாதியுடைய வேலை. தவிர்க்கலாம், நீங்கள் அந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க, இதெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், சிரிச்சுக்கிட்டே கடந்து போகலாம். அது அவங்கள்ட்ட திருப்பி கோவப்படுறது என்ன அர்த்தம்? நீ எந்த பத்திரிகையில் வேலை செய்கிற, உனக்கு பேக்ரவுண்ட் என்ன இருக்குது, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, ஈவன் பெர்சனல் அட்டாக்கு, அவரோட ஜாதியை பற்றி மதத்தை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது தான் சமீப காலமாக ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இல்லை, இப்போ இந்த பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அநாகரிகமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் நடந்துக்கிற அந்த அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி வந்து அண்ணாமலை, இங்கே சீமான், இந்த இடத்துல வருது. இப்போ நான் இதை பற்றி நம்ம விரிவாக பேச நினைக்கும் போது அண்ணாமலைக்கு வந்து அவர் ஒரு பக்குவப்படாத தலைவராக இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். பட் இந்த பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து சீமான் வந்து வயசில் சீனியர், அவர் அண்ணாமலை போட்ட ஜூனியர்லாம் கிடையாது, வயசில் சீனியர். பட் அவரும் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ அண்ணாமலைக்கிட்ட ஒரு வயசு கோளாறு இருக்குன்னு பார்த்தா இவர்கிட்ட அது விஷயம் கிடையாது. இல்லை, வயசு கோளாறுலாம், அரசியல் அனுபவம் இல்லை. ஓகே, 2 பேருமே அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள். இவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு, பெங்களூரில் வேலை பார்த்துட்டு, கர்நாடகாவில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, திடீர்னு வேலையை ரிசைன் பண்ணுறாரு. அவர் ஒரு இன்குபேட்டரில் உருவாக்கப்பட்ட அரசியல்வாதி. அவர் அரசியல்வாதியாக உருவாக்கி என்ன பண்ணாங்க, அவரை வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரு, ஒரு இயற்கை விவசாயி, ஆர்கானிக் ஃபார்மரர் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி கொண்டு வந்தாங்க. பார்த்தா திடீர்னு வந்து ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கப்பார், இவர் தான் கேண்டிடேட்னாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து பிஜேபியில் சேர்ந்தார், துணைத் தலைவர், மாநிலத்தில். இப்போ அவருடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா சரசரசன்னு 2 வருஷத்துக்குள்ளே ஒரு அரசியலுக்குள்ளே என்ட்ரி ஆயிருப்பார். அப்போ அது உருவாக்கப்பட்ட ஒரு கிளை செயலாளரோ, வட்டச் செயலாளரோ, ஒரு மாவட்ட செயலாளரோ, ஒரு ஒன்றிய செயலாளரோ இருந்து பல கூட்டங்கள் நடத்தி, பல பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அவர் தலைவராக வந்தார்னா அவங்களுக்கு தெரியும். திடீர்னு 2 வருஷத்துக்குள்ளே எங்கே இருந்தால் ஒரு சரசரன்னு உள்ள அரசியலுக்கு வந்தோடனே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் அவர் பத்திரிகையாளர் டீல் பண்ணுறாரு. அதனால் அவருடைய இது. இந்த பக்கம் இவர் சீமான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சினிமா டைரக்டர், பேசிக்காக ஒரு சினிமா டைரக்டராக வர ஆசைப்பட்டு ஊர்லேருந்து வந்து 3-4 படம் எடுத்து அந்த படமும் ஓடாமல் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய போகிறோம் திசை தெரியாமல் இருக்கிறப்ப தான் இலங்கை போர் உச்சமாகி நடக்கிறப்ப அந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறார். அந்த பிரச்சனை கையில் எடுக்க ஒரு கொஞ்சம் பேச்சு திறமை இருக்குது. அதனால வந்து அவர் ஊருக்கு பேசுகிறாரு, அந்த பேச்சுக்கு ரசிக்கப்படுது, ஒரு கூட்டம் சேருது, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், தலைவராக ஆகிறார். இப்போ அடிப்படையில் இவரும் ஒரு இயக்கத்தில் இருந்து ஒரு போஸ்ட் ஒட்டி அந்த மக்களை சிந்திச்சு போராடி அப்படி வரல. அவர் வந்து ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து ஒரு மூமெண்ட்டாக ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டது, பின்னாடி கட்சியாக மாறுது. அப்படிங்கும்போது அவருக்கும் அந்த இது இல்லை. 2வது பதில் சொல்லலைன்னா, இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு வந்து பதில் இல்லை அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து மடைமாற்றுவதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு யுக்தியாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ பாம்பாட்டி வந்து ரோட்டில் போட்டிருப்பான், பார்த்தீங்கன்னா இந்த பாம்பை திறக்க போகிறேன் எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டே இருப்பானுங்க, காசு போடாதான் போனீங்கன்னா வாயில் வந்து ரத்தக்கைக்கு செத்து போவா அப்படிப்பாங்க. அப்போ என்னென்னா கடைசி வரைக்கும் பாம்பு திறக்கவே மாட்டான். அப்போ அவங்கள்ட்ட அவங்க மேலே ஒரு தவறான ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை அப்படின்னு வச்சுங்களேன். கூட்டத்தை கலைக்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஒருத்த மேலே வந்து இப்போ நீங்கள் 10 பத்திரிக்கையாளர் இருக்கிறப்ப ஒருத்த மேலே நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா மிச்சம் 9 பேர் அமைதியாயிருவாங்க. அது ஒரு ட்ரிக். அது ஓகே, அதை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர் 10 பேர் இருக்கிறாங்க, இதே கொஸ்டின் அவன் கேட்டக்கூடாது. இதே கொஸ்டின் அவனு கேட்டானா 10 பேர் ஒரே கொஸ்டின் கேட்டால் நீங்கள் பதில் சொல்லியே தான் நான் 10 பேர் எப்படி சமாளிக்க முடியும்? ஆனால் சார் இங்கே ஒரு டவுட். இப்போ அதாவது ஒரு தந்திரமாக பயன்படுத்துகிறாங்க. அவனை கேள்வி எதிர்கொள்ள முடியல அப்படின்னா அவனை அக்யூஸ் பண்ணணும், மற்ற யாரையும் வந்து ஆசா கேள்வி கேட்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாராவது ஒருத்தரை பின் பாயிண்ட் பண்ணி அப்படி ஒரு பேசுகிற ஒரு விஷயம். இப்போ இது யார் பண்ணுறாருன்னு பார்த்தா, இப்போ சீமான் ஒரு எக்ஸாம்பிள், சீமான் எடுத்துக்கோமே. சீமான் பல இடங்கள் அந்த மாதிரி செய்கிறாரு. இப்போ என்ன கேள்வினா, ஆனால் இதே சீமான் பத்திரிகையாளர் சந்திக்க விரும்புகிறார். பத்திரிகையாளரோட கேள்வி தனக்கு சங்கடமாக இருக்குது, அவங்கள மிரட்டுற துணியில் நம்ம பேசணும்னு நினைக்கக்கூடியவங்க அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதை அவர் அவாய்ட் பண்ணாமல் பத்திரிகையாளர் திரும்ப சந்திச்சுட்டே இருக்கார். எதனால் இந்த பேட்டர்ன்? ஒரு நாளைக்கு 2 பத்திரிகையாளர் சந்திப்பு குறைஞ்சபட்சம் நடத்துறாரு. பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தலைன்னா அவர் யாருக்கு தெரியாது, அவருக்கு என்ன வேலை இருக்குது யாருக்கு தெரியும்? அவர் எம்எல்ஏ இருந்தாருன்னா அவர் தொகுதிக்கு போவார், மக்களை சந்திப்பார், பிரச்சாரத்துக்கு போவார், தொகுதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுவார். அமைச்சராக இருந்தாருன்னா அவர் வேலையை பார்ப்பார், முதலமைச்சராக இருந்தால் அவர் வேலையை பார்ப்பார், ஒரு எம்பியாக இருந்தால் டெல்லிக்கு போவார். இவர் பத்திரிகையாளர் சந்திக்கலைன்னா அவர் யாருக்கு தெரியும்? அவங்க 2-3 அவங்களுடைய சம்மந்தப்பட்ட சேனல் வச்சுருக்காங்க, யூடியூப் சேனல், அதில் மீட்டிங் போகிறாரு. அவரே தன்னை வந்து டெய்லி லைம்லைட்டில் இருக்கக்கூடிய விஷயம் தான். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்லாத ஒரு நபர் தினமும் லைம்லைட்டில் ஹெட் நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது அவங்க தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் பயன்படுத்திக்கிறது. ஆனால் சரியாக பயன்படுத்திட்டாரா அப்படின்னா அதுதான் இல்லை. ஆனால் சரி, அதுவும் பத்திரிகையாளர் எல்லாமே ரொம்ப ஓகேமா அப்படின்னு சில பத்திரிகையாளர், புதுசாக வரக்கூடிய பத்திரிகையாளர்கள் பரபரப்புக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அது தவறு தான், அதையும் பண்ணி மாற்றுக்கிறது கிடையாது. அதை வந்து பக்குவப்பட்ட அரசியல்வாதிகள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை செய்ய தவறிடுறாங்க. சில பேர் என்னன்னா செய்தியை வந்து நம்ம தான் முன்னாடி கொண்டு போய் நம்மளுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஒரு செய்தியை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை பண்ணுறாங்க. அப்போ அதை வந்து அவங்களுக்கு ஏன் நீங்கள் அவங்க தீனி போடக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஏன் நடந்துக்கிறீங்க? புதுசாக வர்ற ஒரு பையன் கேட்குற கேள்விக்கும் நீங்கள் பக்குவப்பட்ட அரசியல்வாதிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல.
அவனை எப்படி டீல் பண்ணுறது கூட உங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிறதான் இப்போ கேள்வியே. ஆனால் அவங்களும் சில பத்திரிகையாளர் செய்கிற புதுசாக வர ஆட்கள்கிட்ட யார் என்னன்னு கூட தெரியாமல் போய் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி யார்கிட்ட கேட்குறாங்க? அரசியல் கட்சி தலைவராக இருப்பார், அவர்கிட்ட போயிட்டு அடுத்த படத்தோடைய அப்டேட்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பத்திரிகையாளர் சில பேர் புதுசாக வரக்கூடிய நபர்கள் இருக்காங்க. பட் அதை வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டு அதை வந்து அவங்களுக்கு தெரியலைங்கிறது இவங்களுக்கு புரியும். அவங்க ஹேண்டில் பண்ண தெரியல, அதான சிக்கல். இப்போ அவங்களுக்கு அதை வந்து நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாதனால தான் கோவப்படுறீங்க. இங்கே ஒரு கேள்வி. இப்போ அண்ணாமலையோட ப்ரெஸ் மீட்டோ அல்லது சீமானோட ப்ரெஸ் மீட்டோ அநாகரிகமாக பேசுகிறது, அநாகரிகமாக வந்து நிருபர்கிட்ட நடந்துக்கிற அப்படிங்கிற போக்கு ஒன்று வச்சுக்கிறாங்க. அப்படின்னும் போது அது வந்து சமுதாயத்தில் ஒரு சர்ச்சையாக மாறுது. சோஷியல் மீடியாலையும் சரி, ஒரு பொது சமூகத்து மத்தியிலையும் வந்து என்ன இப்படி நடந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை வரும்போது காமன் பீப்புளோட கருத்து என்ன இருக்குன்னா, இந்த மாதிரியான தலைவர்கள் ஏன் நீங்கள் போயிட்டு அவங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்க, அந்த ப்ரெஸ் மீட்டில் ஏன் நீங்கள் கலந்துக்கிறீங்க, அவங்களுக்கு பொறுக்கணிங்க, பைகாட் சீமான், பைகாட் அண்ணாமலை, இந்த மாதிரியான ஒரு ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் உருவாகுது. அது ஒரு விஷயமா ட்ரெண்டும் பண்ணிட்டாங்க. அது அப்படி ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. ஆனால் பத்திரிகையாளரால் அவங்களை புறக்கணிக்காமல் இருக்க முடியல. திரும்ப திரும்ப போக தான் செய்கிறாங்க. எத்தனை நீங்கள் சொன்ன மாதிரி சீமான ஒரு நாள் 2 ப்ரெஸ் மீட் வச்சாலும் அவ்வளோ பேர் மைக்கி கூட வைக்கிறாங்க, செய்கிறாங்க. இதில் என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, நியூஸுக்கு அந்தளவுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்கா, அல்லது வந்து அவங்க எது பேசணும் அந்த கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு தார்மீக அடிப்படைன்னு ஒன்று அதை நோக்கி போனாங்களா? எதனால் இந்த பிரச்சனை? இன்றைக்கி ஊடகங்கள் பெருத்து போச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து இண்டிபெண்ட் மீடியாஸ் வந்து பெருத்து போச்சு. ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸுக்கு கண்டென்ட் கிடைக்காதான்னு தான் காலையில் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும் போது அது வந்து நீங்கள் 10 பேர் அவாய்ட் பண்ணால் கூட இன்னும் 10 பேர் தயாராக இருக்காங்க வர்றது. அதை நீங்கள் பண்ண முடியாது. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் சேனல் என்ன செய்ய பொறுத்தவரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் சேனல் செய்யலாம். பட் மெயின் ஸ்ட்ரீம் சேனல் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க யூடியூப்பை பார்த்து போட்டி போட்டுருக்காங்க. இல்லை, மெயின் ஸ்ட்ரீம் தான் அதிகமாக போகிறாங்க. இந்த மாதிரி தான் சொல்கிறேன். அவங்க அங்கே லைவ்லாம் வந்து நீங்கள் வந்து முந்தியெல்லாம் வந்து என்ன பண்ணுவோன்னா, ஒரு ப்ரெஸ் மீட்டை எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுவாங்க, டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா அங்கே லைவ் அங்கே அடிக்கிறாங்க. யூடியூப் சேனலை பொறுத்தவரை அங்கேருந்தே அடிக்கிறான். அப்படிங்கும் போது அவனும் கூட போட்டி போடக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் வந்துருச்சு. அப்படி நம்மளும் செய்தியை முன்னாடி கொடுக்கணும், நம்மளும் வந்து பரபரப்பான செய்தியை கொடுக்கணும் அப்படின்னு அவங்களும் இன்றைக்கி இறங்கி இருக்கிற போது போட்டி போட்டு கொண்டு செய்தியை கேரி பண்ணணும்னு அலையிறாங்க. அப்படிங்கும் போது இவங்க கண்டென்ட் கொடுக்குறப்போ அதை யார் மிஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதனால் ஒரு வழியே இல்லை. அப்படிங்கும் போது இவங்க அதை இறங்கி தான் போகிறாங்க. பட் இந்த மாதிரி அநாகரிகமாக பேசுறது கூட கண்டென்ட்டாக தான் பார்க்குறாங்க. அது ஒரு கண்டென்ட்டாக, அதுவும் கண்டென்ட்டாக தான் பார்க்குறாங்க. அதையும் அவங்களும் கண்டென்ட்டாக தான் பார்க்குறாங்க. சமீபத்தில் ஒரு கட்சியுடைய ஒரு சின்ன ஒரு லோகோ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ பர்டிகுலராக வந்து அந்த லோகோ அனௌன்ஸ் பண்ணி போனால் 10 பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. அந்த லோகோ அனௌன்ஸ் பண்ணுறப்ப பின்னாடி இருந்து ஒரு மொபைல் ரிங்டோன் வர்ற மாதிரி ஒரு அவங்களே போட சொல்கிறாங்க செட் பண்ணி. பட் அது வைரல் கண்டென்ட்டாக மாறுது. கண்டென்ட்டாக போனால் 10,000 பேருக்கு சேரும், வைரல் கண்டென்ட்டாக போனால் 10 லட்சத்துக்கு போய் சேரும். வைரல் கண்டென்ட் இவங்களே கொடுக்குறாங்க. கண்டென்ட் வைரல் கண்டென்ட் ரெண்டுமே இருக்குது. இப்போ இவங்க கொடுக்குறது தான் வைரல் கண்டென்ட். இந்த வைரல் கண்டென்ட் இவங்களே கொடுக்குறாங்க. அவங்களே ஒரு பெரிய யூடியூபராக இருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த அரசியல் தலைவர்களே யூடியூபராக இருக்காங்க. அவங்களுக்கே தெரியுது இந்த கண்டென்ட் இன்னைக்கு போட்டால் போகும் அப்படின்றது. அது மாதிரி அவங்களே தமிழன் மோகன் கொடுத்துருவாங்க போல. இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போ அண்ணாமலை சீமான் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ அண்ணாமலை வந்து ஒரு இளம் தலைவராக இருக்காரு, அவர் அப்படி பேசுகிறாரு. என்னோட கேள்வி என்னன்னா, அந்த மாதிரி அவர் அநாகரிகமாக நடந்துக்கிறதுக்காக கட்சியிருந்தோ அல்லது சீனியர்கிட்ட இருந்தோ அவருக்கு ஏதாவது நெருக்கடிகள் வருதா, ஏன் அந்த பேட்டனை அவர் மாற்றிக்க மாட்டேங்கிறாரு ஒரு கேள்வி ஒன்று. அதே மாதிரி இந்த பக்கம் சீமான்ட்ட பார்த்தீங்கன்னா இவர் தான் இவர் கட்சியில் கண்ட்ரோல் பண்ணுறது யாரும் இல்லைன்னு பார்க்குறோம். ஆனால் இவர் இந்த மாதிரி பேசுறது மூலமாக ஒரு எதிர்வினை இவரை நோக்கி வருது. நிச்சயமாக ஒரு காதுக்கு வரும், இப்படிலாம் நீங்கள் பேசுறது உங்களுக்கு இப்படி தான் வந்து மக்கள் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தி வரும். அதெல்லாம் கேட்டும் கூட ஏன் வந்து இந்த 2 பேரும் அந்த விஷயங்களை மாற்றிக்க மாட்டேங்கிறாங்க, அதே பேட்டர்னில் பயணிச்சுட்டே இருக்காங்க, எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல. ஓகே, அண்ணா வந்து நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்தியா, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டார்ல, தீ பறந்துச்சுல அப்படின்னு இதை பில்டப் பண்ணி அதை கட் பண்ணி போகிறதுக்கு அவங்களுக்கு சார்ந்த சோசியல் மீடியா ஊடகங்கள் இருக்கு இல்லையா, அதில் போடுறாரு. அதை பார்க்குறாங்கல்ல, நம்மளை ரசிக்கிறாங்க போல், நம்மளை விரும்புகிறாங்க போன்னு இந்த பக்கம் நினைக்கிறாங்க. அந்த பக்கமும் இவர் பத்திரிகையாளர் பத்திரிகையாளரை வறுத்தெடுத்தவர், பத்திரிகையாளரை தெரிச்சு ஓட விட்டார் அப்படின்னு அந்த பக்கமும் அவங்களும் கட் பண்ணி போடுவாங்க. இதை அவங்க வந்து ஒரு ரசிக்கிறாங்க. இது வந்து நம்மளுடைய ஸ்டைல் போல் நம்ம இப்பெல்லாம் பேசி நம்ம ரசிக்கிறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது லாங் ஸ்டாண்டிங் அரசியலுக்கு இது பயன்படாது அப்படிங்கிறது அவங்க போக தெரிஞ்சுக்கிறாங்க. நன்றி.